ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கொன்னுட்டான் அப்படின்னு குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இவனையெல்லாம் எதுக்கு கோர்ட்டு கேஸு ப்ரொசீஜர் விசாரணைன்னு கூட்டிட்டு போகணும், இவனையெல்லாம் என்கவுண்டர் தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை 2010 ஏற்கனவே ஒருத்தர் பண்ணாரு. அவர் யார் தெரியுமா? சைலேந்திர பாபு சார். 2010 ஜெயின் குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகளை அந்த ஸ்கூல் வேன் டிரைவரே கடத்திட்டு போய் அசால்ட் பண்ணி தண்ணியில முக்கி சாவடிச்சான். விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற பேர்ல ஓட விட்டு சுட்டு கொண்டு என்கவுண்டர் பண்ணி சம்பவம் பண்ணவர் தான் சைலேந்திர பாபு சார். இதுக்கப்புறம் தான் சைலேந்திர பாபு சாருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஆனேன். அவர் தன்னுடைய ஓன் ரிஸ்க்ல இதை செஞ்சாரு. ஏன்னா இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான செயல் செய்யறவனுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு அவரே ஓன் ரிஸ்க்ல அதை செஞ்சாரு. அன்னைக்கு யாருடைய ஆட்சி தெரியுமா? கலைஞருடைய ஆட்சி. கோயம்புத்தூர்ல இந்த சம்பவம் நடந்த போது அப்ப எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் ஆஃபீஸ் போய்கிட்டு இருந்தேன். இந்த கேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நான் சூலூர் தான், கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவ்வளோ பெரிய பதட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு கட்ஸோட யாராவது இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரியலி சொல்கிறேன், சைலேந்திர பாபு சார், வி கோயம்புத்தூர் பீப்புள் மிஸ் யூ வெரி பேட்லி.